இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் காணாமல் போன ராமேஸ்வரம் மீனவர் ராமச்சந்திரனின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நெடுந்தீவு அருகே கடந்த 1ஆம் தேதி அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து படகு மோதியதில் விசைப்படகு சேதமடைந்து நீரில் மூழ்கியது. எல்லை தாண்டி வந்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைபிடிக்க முயன்றபோது நேரிட்ட இந்த துயரச் சம்பவத்தில் 4 மீனவர்கள் காணாமல் போன நிலையில் அவர்களில் 3 பேர் மீட்கப்பட்டனர். அதில் மலைசாமி என்பவர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தண்ணீரில் மூழ்கி காணாமல் போன ராமச்சந்திரனை இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் கடந்த 5 நாட்களாக தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் ராமச்சந்திரனின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே மலைச்சாமி குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.